திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். அடுத்து 11வது பாடல்ல நம்முடைய ஏனாதிநாத நாயனார் ஆர்வல் புற அழைத்தார், யார் போர் செய்வதற்காக கூப்பிடுகிறார்கள் என்று அறி ஏற்றில் கலந்து சேர்வு பெற கச்சில் செறிந்த உடைமேல் வீக்கி வா கடலும் கட்டி வடிவான் பலகை கொடு போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்டார். யார் இங்கே போருக்கு என்னை அழைத்ததுன்ட்டு இவர் புறப்பட்டு போருக்குரிய ஆயத்த உடைகளை எல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் ஒவ்வொரு உடை அணிந்திருப்போம். ஒரு உடை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பணிக்கு தக்கவாறு நாம் உடை அணிந்திருப்போம். போருக்கு போகணும்னா அதற்கு உரிய உடை. பெரிய போருக்கு போறோம், வேஷ்டி கட்டிட்டு போய் இரு நான் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அப்புறமேட்டு சண்டைக்கு வரேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும், முன்னாலே வேஷ்டியெல்லாம் மடிச்சு பெல்ட் எல்லாம் போட்டு அந்த காலத்து அந்த போர் உடைய எல்லாம் தயார் பண்ணிட்டு அப்புறம் அந்த இதுல 23ஆம் வயசுல வர மாதிரி உருவன உடனே எல்லாம் டக்குன்னு உடஞ்சி போயிடுது. என்னடா இது அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் தயாரா எடுத்துக்கிட்டு போர் முனைக்கு வந்துடணும். அதனால வேகமாக போய் அந்த கட்சி முதலாக எல்லாத்தையும் செறிந்த உடை மேல் நீக்கி எல்லாம் எடுத்து கட்டி கொண்டு வடிவால் பலகையோடு கையில வாளும் இந்த கேடையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்டார். இங்க நல்லா கவனிங்க, 9வது பாடல்ல அதிசூரன் எப்படி புறப்படுறான்னு கட்டுறாரு. எப்படி புறப்படுறான்? தோல் கொண்ட வல்லாண்மை சுற்றத்தோடும் அவனுடைய சுற்றத்தாரையெல்லாம் கூட்டிட்டு நான் ஏனாதிநாதன் இடத்துல போர் செய்ய போறேன் வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு துணையாம் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தோடும் உடனே அவரிடத்துல இருக்கக்கூடிய மற்ற பயிற்சி பெற்ற அந்த மல்லர் கூட்டத்தோடும் புறப்படுறான்னு கட்டுறாரு. இங்க 11வது பாட்டுல ஏனாதிநாத நாயனார் எப்படி புறப்படுறாரு? போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்டார். யாரையும் கூப்பிடல. யார் என்னை போருக்கு அழைத்ததுன்னு இவர் தயாராகி வெளியில வந்துட்டார். அடுத்த பாட்டுல பாருங்க, 12வது பாட்டுல புறப்பட்ட போதின்கண் போர் தொழில்கள் கற்கும் விரல் பெறும் சீர்காளையர்கள் வேறு இடத்து நின்றார். மரப்படை வாள் சுற்றத்தார் கேட்டு ஓடி வந்து சிறர்க்கு அரும் போர் வீரர்க்கு இருமருங்கும் சேர்ந்தார்கள். அதிசூரன் அவனா போய் தேடி சேர்த்த கூட்டம். ஏனாதிநாத நாயனாருக்கு தானா சேர்ந்த கூட்டம். காட்டுறாரு பாருங்க, புறப்பட்ட போதின்கண் போர் தொழில்கள் கற்கும் விரல் பெறும் சீர்காளையர்கள். அங்க அவரிடத்துல போர்க்களத்துல பயிற்சி பெற்று இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவனுக்கு அதிசூரனுக்கு குறைஞ்சு போச்சு, ஏனாதிநாத நாயருக்கு அதிகமா இருக்கு. தங்களுடைய ஆசிரியர் போருக்கு புறப்படுறாருன்னு உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து தயாராகிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. வேறு இடத்து நின்றார். எப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு ஒன்று தேவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் கூப்பிடணும் அப்படின்னு நம்ம காத்திருக்க கூடாது. ஏன்னா எப்பா என்ன சண்டைக்கு வந்துட்டாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடவே இல்லை. இவர் போருக்கு புறப்பட்டார். இவர் புறப்பட்டார்னு தெரிஞ்ச உடனே மாணவர்களும் தயாராகி ஒரு பக்கத்துல வந்துட்டாங்க. வேறு இடத்து நின்றார். மரப்படை வாள் சுற்றத்தார். அங்கங்க இருந்து அவருடைய சுற்றத்தார்கள் கேட்டு ஓடி வந்து, எதை கேட்டு? என்னிடம் போருக்கு வா என்று ஏனாதிநாத நாயனாரை பார்த்து அதிசூரன் சொன்னதை கேட்ட உடனேயே ஓடி வந்து சிறக்கரும் போர் வீரர்க்கு இருமருங்கும் சேர்ந்தார்கள். ரெண்டு பக்கமும் அப்படியே வந்து நின்றுட்டாங்க. வந்து அழைத்த மாற்றால் வயப்புலி போத்தன்னார் முன் நம் தமது வால் பயிற்றும் நல்தாயம் கொள்ளும் கால் இந்த வெளிமேல் கை வகுத்து இருவேம் பொறுபடையும் சந்தித்து அமர் விளைத்தால் சாயாதார் கொள்வது என சொல்றான். வந்து போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு
என்ன சொல்றான் அப்படின்னா, நம் தமது வாழ்பயிற்றும் நல்காயம் கொள்ளுங்கால். இந்த போர்படை பயிற்சிய இந்த வெளிமேல் கைவகுத்து நம்மளுடைய 2 படை வீரர்களும் கையால் வாளால் மோதி போர் செய்து இருவேம் பொறுபடையும் சந்தித்து அமர்வளைத்தால் 2 பேரும் போர் செய்தால் சாயாதார் கொள்வது என, யார் உயிரோடு சாயாம இருக்கிறாங்களோ, யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களே இனிமேல் வாழ்படை பயிற்சிய கொள்ளணும். யார் வெற்றி பெறுகிறார்களோன்னு சொல்லல, யார் உயிரோடு இருக்கிறார்களோ. வெற்றி பெறுவது வேற, போர்ல வெற்றி பெறுவது என்பது வேறு, உயிரோடு இருப்பது என்பது வேறு. அந்த செய்தியை இங்கு காட்டுறார். சாயாதார் கொள்வது என என்று பகைத்தோன் உரைப்ப ஏனாதிநாதர் அது நன்று உனக்கு வேண்டுமேல் நன்னுவன். அதுதான் உன்னுடைய விருப்பம்னா செய்யறம்பா. நன்றுனக்கு வேண்டுமேல் நன்னுவன் என்று உள் மகிழ்ந்து சென்று அவன் முன் சொன்ன செருகளத்து போர் குறிப்ப கன்றி இருபடையும் கைவகுத்து நேர்மலைவார். 2 படையும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. இப்போ அடுத்து மேக ஒழுங்குகள் முன்கொடு மின் நிறை தம்மிடையே கொடு மாக மருங்கினும் மண்ணினும் வல்லூரும் ஏறு எதிர் செல்வன ஆக நெடும் பலகை குளம் ஆள்வினை வாளுடை ஆடவர் காகம் அடைந்த களத்து 2 கைகளின் வந்து கலந்தனர். எப்படியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சான்று காட்டுறார். மேகம் மேகத்தோடு, மேகம் ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம் இடையே கொடுமாக மருங்கினும். அவங்க கையில் இருக்கிற வாள் மின்னல் மாதிரி இருக்காம். அவங்க ஒவ்வொருத்தரும் மேகம் மாதிரி பெரிய உடலோடு இருக்கார்கள். அந்த வீரர்கள் அவர்களுடைய கை வாள் மின்னல் போல இருக்கு. அடுத்து சொல்றார், மாக மருங்கினும் மண்ணினும் வல்லூரும் ஏறு எதிர் செல்வன. அப்படியே 2 காளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை போல. ஆக நெடும் பலகை குளம் ஆள்வினை வாளுடை ஆடவர். அந்த வாள் மோதிக்கிற ஓசை இடி போல இருக்கான். மேகம் போல அவங்க இருக்காங்க, கையில் இருக்கிற வாள் மின்னல் போல இருக்கு. அது மோதுகின்ற ஓசை இடி போல இருக்கு. இவங்க ஒரு 7 போல 2 காளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை போல அப்படி மோதிக்கொள்கிறார்கள். நெடும் பலகை குளம் ஆள்வினை வாள். இந்த கையில கேடையும் இந்த கையில வாளும் வைத்துக்கொண்டு அங்கே சண்டையிடுகிறார்கள். எந்த இடம்? காகம் அடைந்த களத்தும். காகங்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய களம். காகம் உண்ணிகளில் நமக்கு உண்ணக்கூடிய உணவு வகைகளில் விலங்குகளை சில வகையாக பிரிப்பாங்க. சைவ உண்ணி, அசைவ உண்ணி, அனைத்து உண்ணி. அதில் இந்த காகம் அனைத்து உண்ணி. சில விலங்குகள் என்ன பண்ணும், சைவம் மட்டுமே சாப்பிடும். அதெல்லாம் சைவ உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். மாடு, ஆடு இதெல்லாம் சைவம் மட்டுமே சாப்பிடும். சிலது அசைவம் மட்டுமே சாப்பிடும். புலி, சிங்கம் இதெல்லாம். காகம் என்ன பண்ணும், அசைவம் கிடைச்சா அசைவமும் சாப்பிடும், சைவம் கிடைச்சா சைவமும் சாப்பிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அனைத்துண்ணிகள் அப்படின்னு பேர். இந்த அனைத்துண்ணியாக இருக்கக்கூடிய காகம் அடைந்த களம். ஏன் அங்கே காகம் சுற்றுது? படை வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ளும் போது அந்த ரத்தம் சிந்தும், குடல் சிந்தும், அதையெல்லாம் உண்பதற்காக. இது அனைத்துண்ணி எது கிடைச்சாலும் சாப்பிடும்ல. அதனால அங்கே எல்லாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காகம் அடைந்த களத்து 2 கைகளில் வந்து கலந்தனர். கால் கடல் கட்டிய மல்லர்கள் கைகளின் மெய்கள் அடக்கிய வால் ஒளி வட்டம் முளைத்திட வந்து 2 கைகளில் முந்தின வேலொடு வேல் எதிர் நீள்வன மேவிய பாதளம் விட்டு உயர் ஞாலம் உறும் பணி வீரர்கள் நான் நிமிர்கின்றன ஒத்தன. அந்த போர்க்கள காட்சியை காட்டுறார். எப்படி இருக்கான், 2 மல்லர்கள் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை எடுத்துக்கொண்டு போர் செய்கிறார்களா. அப்படி சுத்தும் போது ஒரு ஒளி வட்டமே உருவாகுதான். இன்னைக்கு நம்ம கிராபிக்ஸ்ல பண்றோம்ல, அப்படி சுத்துனா ஒரு வட்டம் வர்ற மாதிரி. அப்போ அது இயற்கையிலே வாலில் அப்படி ஒரு வட்டம், அந்த ஒளி வட்டம் வருதா. 2 பேரும் வாளை சுழற்றி போரிடுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். வேலோடு வேல் எதிர் நீள்வன. வேல் எடுத்துக்கொண்டு 2 பேர் போர் செய்கிறாங்க.
அது எப்படி இருக்கா, பனி வீரர்கள் பாம்பு பாதாளத்திலிருந்து பாம்புகள் எழுந்து போர் செய்வதை போல. பாம்பு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தரையில் படுத்துதான் இருக்கும். சில நேரங்களில் என்ன பண்ணும், அப்படியே எழுந்திருத்து உயரமாக அப்படியே இவ்வளவு உயரத்துக்கு நிற்கும். அப்படி போர் செய்வதை போல இருந்தது. பனி வீரர்கள் நான் நிமிர்கின்றன ஒத்தன பாம்பினுடைய நாக்கு நீளமாக இருக்கிறது போல அந்த ஈட்டியை வைத்துக்கொண்டு போர் செய்கிறார்கள். வெண்கண் விரல் சிலை வீரர்கள் வேறு இருகையினும் நேர்பவர் தங்கள் சிலை குளம் முந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்து எரியில் புகை போகு கொடிக்கல் வளைத்து எதிர் செங்கன் விழி கணல் சிந்திய சீரு பொறிச்செலவு ஒத்தன. அப்படியே என்ன நெருப்பு கக்குன மாதிரி இந்த வில் வீரர்கள் அம்புகளை மழையாக பொழிஞ்சிட்டு இருக்காங்க. விற்போர் வீரர்கள் அந்த படைப்பயிற்சி களத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர் செய்கிறார்கள் பார்க்கிறோம். நமக்கே மகாபாரதம் பார்க்கும்போது பீமனும் துரியோதனனும் கதாயுதத்தை எடுத்திருப்பாங்க. தருமன் ஈட்டியை வச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வில் வைத்திருப்பார். நகுலன் சகாதேவன் 2 பேரும் வால் வீரர்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல சிறப்புடையவர்கள். எல்லா ஆயுதமும் தெரியும். அதனால பீமனுக்கு அம்பு விட தெரியாதுன்னு இல்லை, அர்ஜுனனுக்கு கதையை தூக்க தெரியாதுன்னு இல்லை. அந்த துறையில அவர்கள் சிறந்தவர்கள். அதனால அவங்களுக்கு தனித்தன்மை உடையது அப்படின்னு அதை காட்டுறாங்க. அப்படி காட்டக்கூடிய நிலையில என்ன செய்யறா, தாவில் சரங்கள் நெருங்குவ அப்படியே விட்ட அம்புல மேகமெல்லாம் மறைய சூரியனை மறையும்படியாக அக்னி குழம்பு சீருகின்ற அளவுக்கு அவ்வளவு வேகமாக இரு படை வீரர்களும் அம்புகளை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படியா செங்கன் விழிக்கணல் சிந்திய சீரு பொறிச்செலவு ஒத்தன. அப்படி நெருப்பு உமிழக்கூடிய துருத்தில வச்சு அங்குல நெருப்பு எப்படி வேக வேகமாக வருகிறதோ அதை போல இவர்கள் அம்புகளை விட்டு கொண்டிருந்தார்கள். வாளோடு நீள்கை துடித்தன, மார்பொடு வேல்கள் குளித்தன, தோளொடு வாளி நிலத்தன, தோளொடு தோள்கள் தகைத்தன, தாளொடு வார்கடல் இற்றன, தாளொடு சூழ் சிரம் அற்றன, நாளொடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய் களத்தினில். அந்த களத்துல வாளோடு நீள்கை துடித்தன. 2 படை வீரர்களும் போர் செய்யறாங்க. ஒருத்தர் வாளை எடுத்து வீசுறான். வாளை எடுத்து வீசின உடனே ஒருத்தர் கையில் 2 கையில வாள் வச்சிருக்கான் இல்லையா, அவன் கை வெட்ட உடனே அந்த கை வாளோட அப்படியே போய் ஒரு இடத்துல விழுந்துச்சு. வாளோடு நீள்கை துடித்தன. அப்படியே அந்த கை துடிச்சிட்டு இருக்குது, வாள் அப்படியே கையில இருக்கு. வாளோடு நீள்கை துடித்தன, மார்போடு வேல்கள் குளித்தன. அப்படியே நெஞ்சில ஈட்டிய எடுத்து பாய்ச்சினாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய்ச்சினார்கள். பாய்ச்சுகின்ற போது அப்படியே கிடைத்தது. வேல்கள்லாம் என்ன பண்ணுதான், மார்பிலே குளிக்கலாம். நம்மளா நீச்சல் குளத்துல எங்கேயாவது போய் குளிக்கிற மாதிரி இந்த வேல் எங்க குளிக்குதான், பகைவனுடைய மார்பிலே குளிக்கின்றது. அப்படி போய் குளித்தன. மார்போடு வேல்கள் குளித்தன, தோளோடு வாளி நிலத்தன. ஒருத்தர் அம்பு விடுறான். அம்பு விட்டோடனே என்ன பண்ற, எதிரியினுடைய கையை போடு அப்படியே இந்த தோளோடு அறுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல குத்தி விழுந்து கிடக்குது. அப்படி தோள்கள் கிடக்கின்றன கீழே. தோளோடு வாளி நிலத்தன, தோளோடு தோள்கள் தகைத்தன. அப்படி ஒருத்தனுடைய அம்பு போய் பட்டு இன்னொருத்தனுடைய தோலை கிழித்து அப்படியே அங்கங்க தோள்கள் குவியல் குவியலாக சென்று கிடக்கின்றன. தாளோடு வார்கடல் இற்றன. காலை வேகமா வாழ சுழற்றி இப்படி சுழற்றிட்டு வரும்போது அப்படி அவன் தடுத்து நகரும் போது அவனோட காலில் பட்டு கால் வெட்டி கீழே விழுந்துடும். தாரோடு சூழ்சிரம் அற்றன. கழுத்துல மாலை அணிந்து போர் செஞ்சிருக்கும், அப்படியே தலைய தாரோடு சூழ்சிரம் அற்றன, நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய் களத்தினில். அப்படி இந்த போர் செய் களத்தில் இந்த நிகழ்வுலாம் நடக்குது. இப்படியே ஒரு போர்க்கள காட்சி சொல்றாரு. ஐயா, இவர் போர்க்களத்துல எதிர்பட்ட வீரர்களுடைய கை கால்களை எல்லாம் வெட்டி எடுத்து ஒரு பெரிய போர் வீரர்கள் அவருக்கு மரியாதை பண்றாங்க. சில இடங்கள்ல போய் சரியா கவனிக்கணும், இல்லைன்னா தவறான ஒருத்தருக்கு மரியாதை. ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரனை கொடுத்துருந்தாங்க. எங்க நாதசுர கச்சேரிக்கு நடுவு வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே யார் வெற்றி பெற்றாங்க அந்த கச்சேரியை பார்க்குறாரு.
பார்த்துட்டு சரிங்க இந்த பரிசை வந்து அவர்கிட்ட கொடுங்க, நாதசுர வித்வான்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக போய் ஒத்து ஊதுறவருக்கு அந்த பரிசை கொடுத்தாரு. என்னையா நீ நாதசுர வித்வானுக்கு கொடுக்க சொல்ல, நீ போய் ஒத்து ஊதுறவரை கொடுக்குற? இல்லை இல்லை, அவராது எடுத்து எடுத்து ஊதுனார், வாயிலிருந்து எடுத்து. ஒரு வந்து வாயிலிருந்து நாதசுரத்தை எடுக்காமே ஊதியிருக்காரு இவரு. அப்ப என்ன எடுத்து ஊதுனா நாதசுரத்துல இசை வரணும். அவர் வந்து சுரத்தை வாசிக்கிறவன் வாயிலிருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் பாட்டை வாசிக்கிறவன் வாயிலிருந்து எடுத்து தான் வாசிக்கணும். அந்த மாதிரி போய் ஒருத்தர்கிட்ட நடுவர்கிட்ட சொல்லிடக்கூடாது. மாதிரி அதை பற்றி தெரியாதவங்கள கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கக்கூடாது. இன்னொரு முறை அப்படிதான் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஃபுட்பாலே பார்த்ததில்லை, அவரை போய் ஃபுட்பால் மேட்ச்சில் உட்கார வைக்கிறாங்க. கடைசியாக எல்லாம் பேசிட்டு டென்ஷன் ஆகிட்டு, என்னங்க நீங்கள் 22 பேர் ஆடுறாங்க, ஆளுக்கு ஒரு பந்து கூட வாங்கி கொடுக்க கூட உங்களுக்கு காசு இல்லை, இல்லையா விழா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி அந்த தகுதியும் அந்த திறமையும் இல்லாதவங்களை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய விழா நடத்துறாங்க. அப்போ அந்த விழாவுக்கு வந்தவர் கேட்கிறார், ஐயா சரி நீங்கள் பெரிய வீரர் தான், பெரிய பெரிய விழாவெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறாங்க, ரைட் ஓகே, ஆனால் நீங்கள் ஏன் போர்க்களத்துக்கு போனால் எப்போ பார்த்தாலும் கையையும் காலையுமே வெட்டிட்டு வரீங்க, தலையை வெட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அதை தான் ஏற்கனவே வேற யாரும் வெட்டிட்டு போயிடுறாங்களே. அப்ப என்ன பண்ணிருக்கா, போர்க்களத்துல யாரோ தலையை வெட்டி போட்டு கீழே விழுந்து கிடக்கிற புத்தகங்கள் இருக்கிற கை காலை வெட்டிட்டு வந்து பெரிய வீரன்னு விழா கொண்டாடிக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி போர்க்கள காட்சியை பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, தலையை வெட்டுவதற்கு உரிய வீரன் இதுதான் ஒரு காட்சி வரும். என்னன்னா ஒரு பெரிய ஒரு தொழிலாளி என்னன்னா அவர் வந்து போர் கவசம் செய்கிற தொழில், அந்த தொழிலை செஞ்ச உடனே ஒரு மன்னர் என்ன செய்யறார், அந்த கவசம் தயாரிக்கிறவனை கூப்பிட்டு என்னுடைய போர் வீரர்கள் இறக்கவே கூடாது, எந்த அம்பும் தைக்கக்கூடாது, அவன் மேலே வால் குத்துனா உள்ள விளையாடக்கூடாது, அது மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக மலை மாதிரி தூக்கிட்டு போட்டுட்டு சண்டை போட முடியுமா, முடியாது. அதே சமயத்தில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும், ஒரு நல்ல கவசமாக செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறான், அவனும் என்னென்னமோ செஞ்சு ஒரு நல்ல கவசமாக ஒரு நாள் செஞ்சுட்டு வரான். செஞ்சுட்டு வந்த உடனே இவர் போகிறார், போய் இவரோட வாழை எடுத்து டக்குன்னு அந்த கவசத்து மேலே அடிக்கிறார், உடஞ்சிட்டு. அப்புறம் நம்ம ஹெல்மெட் மாதிரி போடுறோம்ல போலீஸ்காரங்க பிடிப்பாங்கன்னு, அது கீழே போட்டால் சும்மா இப்படி போட்டாலே உடஞ்சி போயிடும். ஆனால் பேருக்கு போலீஸ் பிடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம ஹெல்மெட்டும் போட்டு போடுறோம். நம்ம எதுக்கு போடுறோம், இந்த தலையில் அடிபடாமல் கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதா போடுறோம். ஆனால் போலி ஹெல்மெட்டை போட்டோம்னா ஒரு வேளை அடிபட்டுச்சுன்னா அந்த தலையும் ஹெல்மெட்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போது எதையுமே போலிகளை கண்டு ஏமாறாமல் சரியாக செய்யணும். அப்போது இவன் என்ன பண்ணுறா, வேகமாக வால் எடுத்து வீசணுன்னா உடையுது. ஒரு மர பொம்மை மேலே வச்சு செக் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணிடுறா. அவரும் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்ல இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறான். இப்படியே ஒரு 4-5 நாள் போகுது. 5ஆவது நாள் போன உடனே அடுத்து 6ஆவது நாள் சொல்கிறாரு, அடுத்த முறை கவசம் உடஞ்சது உன் தலை இருக்காது அப்படின்னு பண்ணுற சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, நாமளும் என்னென்னமும் உருவகங்களை எல்லாம் உருக்கி ஊற்றி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் தயார் பண்ணி தான் கொண்டு போகிறோம். ஆனால் இது எப்படி உடையுது அப்படின்னு அவளுக்கே சந்தேகம். அப்போ வந்து சொல்கிறார், அது என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு மதியூதி சொல்கிறார், உனக்கு ஒரு உயிரை காப்பாற்றிக்கணும் அவ்வளோதான் இருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திரும்ப அந்த மரப்பொம்மை மேலே போடும்போது, ஐயா மரப்பொம்மையில் போடாதீங்க, ஒரு போர் வீரனோட தலையில் போடுங்க. மரப்பொம்மை அசையாமல் இருக்கும். ஒரு போர் வீரனுக்கு என்ன, ஒருத்தர் கையில் வாள் எடுத்துகிட்டு வந்தான்னா அவன் வாள் தன்னுடைய தலையில் படாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு போர் வீரனுடைய கடமை. அதனால ஒரு போர் வீரனுடைய தலையில வைங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாள் வச்சு போதுங்க. அப்படின்னா எதுவுமே அதை சார்ந்தெடுக்கிற பொருள்னு ஒன்று இருக்கு. மரத்து மேல வச்சு அடிச்சா எதா இருந்தாலும் உடையதான் செய்யும். உயிருள்ள ஒரு பொருள் மேல வச்சு அடிச்சா அது உடையாது. அதனால நீங்க இந்த முயற்சி அப்படி முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இவர்களுடைய இந்த சிரம் கரம் மற்றவை எல்லாம் இந்த போர்க்களத்துல சிந்தி கிடக்கின்றது அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றார். குருதியின் நதிகள் பறந்தன, குறை உடல் ஓடி அலைந்தன, பொறுபடை அருதுணி சிந்தின, குடை சொறி குடர் உடல் பம்பின, வெறுவர எருவை நெருங்கின, விசியறு துடிகள் புரண்டன,
இருபடை தளரினும் இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பறந்தலை. எல்லா 2 படையிலையும் மிக பயங்கரமாக போர் செய்கிறார்கள். குருதியின் நதிகள் பறந்தன, அங்கங்க ரத்த ஆறு ஓடுது. ஒருத்த உடம்புல இருந்து வெட்டுப்பட்டு ரத்தம் அப்படியே சிந்தி போகுது. குறை உடல் ஓடி அலைந்தன, தலை வெட்டப்பட்ட அந்த உடல் உடனே அப்படியே விழுந்தாது. அது தலையை அப்படியே படப்படக்க ஓடி துடித்து விழும். பொறுபடை அரு துணி சிந்தின, அப்படியே அங்கங்க அவர்களுடைய உடல் உறுப்புகள் சிந்தி கிடக்கின்றன. குடை சொறி குடல் உடல் பம்பின, உடல் சரிந்தது, குடல் சரிந்து அப்படியே தொங்கி கிடக்கின்றன. இரு படைதனிலும் வெறுவர எருவை நெருங்கின, கழுகுகள்லாம் வந்து அடங்கின சூழ்கின்றன. விசி அரு துடிகள் புரண்டன, அப்படி அவங்க கட்டியிருந்த அந்த கையில் சில பேருக்கு என்னன்னா வால் நழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலதெல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அருந்து விழக்கூடிய அந்த நிகழ்வை இங்கே காட்டுறோம். இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர் செய்வரந்தன, இப்படி இந்த போர்க்கள காட்சி நீள்கிறது. நீளிடை முடுகி நடந்து எதிர்நேர் இருவரில் ஒரு வன் தொடர் தாள் இரு தொடை அற முன் பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன். வாளொடு விழும் உடல் வென்றவன் மார்பிடை அறமுன் எரிந்திட ஆளியின் அவனும் மறிந்தனன் ஆயினர் பலர் உலர் எங்கனும். அப்போ 2 பேர் போர் செய்யறாங்க, எதிர்த்து அப்படி போர் செய்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யறான், வாளை எடுத்து அவனுடைய மார்பில பாய்ச்சதான் எதிர்ப்படை வீரன். அப்படி பாய்ச்ச உடனே வாள் நெஞ்சில வாங்கிட்டு அப்படியே கீழே விழலாம். அப்படி விட போகும்போது என்ன செய்யறான், இவனுடைய வாளை கொண்டு அவனுடைய மார்பில் குத்திடுறான். அப்ப என்ன செய்யறான், அவனும் கொழுந்து விடுகிறான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் வெற்றி. இப்ப யாரை வெற்றி விட்டுறன்னு சொல்லுவீங்க? 2 பேரும் முதல்ல ஒருத்தர் வாழை வெட்டிட்டான், இவனும் அவனை வாழால வெட்டிட்டான். 2 பேரும் அப்படியே விழுந்து இறந்து போகிறார்கள். இப்படி பலர் உலர் எங்கனும். அப்போ சம அளவுக்கு போர் புரியக்கூடிய திறமை உள்ள வீரர்களாக 2 படைகள் இருந்தது. கூர்முனை அயில் கொடு முப்பினர் கூடி முன் உருவிய தட்டுடன் நேர்புறம் உருவ உறப்புடன் நேர்பட எதிர் எதிர் குத்தின. ஆறுயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போர் அடு படை கொடு அளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர். இப்போ முன்ன வால்படை வீரர்களை பார்த்தோம். இப்ப அடுத்து வேல், 2 பேர் வேல் படை வச்சு வேல் வைத்து போர் செய்யறாங்க. அப்ப 2 பேரும் ஒரே காலத்துல எதிரெதிரியினுடைய மார்பில குத்திடுறாங்க. அப்போ இவனுடைய வேளால் குத்துப்பட்டு அவன் மார்புல இவன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் கீழே விடாம நிற்கிறானா, அவனுடைய கையில் இருந்த வேல் இவன் மார்பில குத்தி 2 பேரும் உயிர் புரிஞ்ச அப்புறமும் எந்த பக்கமும் சாயாம நேரா நிற்கிறாங்க. 2 பேரும் இந்த வெயிட்டு அவனை பேலன்ஸ் பண்ணுது, அந்த வெயிட்டு இவனை பேலன்ஸ் பண்ணுது. அந்த மாதிரி 2 பேரும் வேலை குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சிலர் இருக்கிறார்கள். பொற்சிலை வலிய எரிந்திருந்தவர் குற்றவனைய சரம்பட விற்படை துணியவும் நின்றிட வெற்றிகொள் சுதிகை வழங்கிட முற்றிய பெருபலன் இன்றியும் முற்படு கொடைநிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் ஒத்தன உலர் சிலர் கண்டகர். இப்போ அடுத்த விற்படை வீரர்களை காட்டுற. பொற்சிலை வளைய எதிர்ந்தவர், வில்படை வீரர்கள் ஒருத்தரோட ஒருவர் எதிரெதிர் நின்று போர் செய்கிறாங்க. குற்று அரவு அணைய சரம்பட பாம்பு போல அப்படியே அம்புகளை விட்டு தள்ளுறாங்க. விற்படை துணியவும் நின்றுல, ஒருத்தர் என்ன பண்றான், அம்பு வேகமா விட்டு எதிராளிகளுடைய வில்ல உடைச்சிடறான். இதெல்லாம் அந்த மகாபாரத போர்க்கள காட்சியில பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. இவர் அம்பு விட்டு அவரோட வில்லு உடஞ்சி போயிடும், உடனே ஒரு வில்ல எடுப்பாரு, மறுபடியும் அதை உடைப்பாங்க. அப்புறம் எல்லாம் உடஞ்ச உடனே என்ன செய்யறாங்க காட்டுறார். விற்படை துணியவும் நின்றில வெற்றிகொள் சுரிகை வழங்கின. அப்படி வில்படை இழந்து போனோம்னா அவனை கொள்ளையாம். என்ன செய்யறாங்கன்னா உடனே ஒரு வாழை எடுத்து கொடுத்து இந்தா திரும்ப சண்டை போடு அப்படின்னு அதான் கேட்பான். அபிமன்யு இத்தனை பேர் சுற்றி நின்று என்னோட வில்லு எல்லாத்தையும் அறுத்துட்டீங்களே, கடைசியாக எனக்கு ஒரு குத்துவாளாவது கொடுங்க, நான் அதை வச்சு போர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த காட்சியை நம்ம பார்ப்போம் மகாபாரதம்.
அப்படியான அவன் கேட்காமலே கொடுக்குறாங்க. வெற்றி கொள் சுரிகை வழங்கினர் முற்றிய பெருவளம் இன்றியும் முற்படு கொடைநிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் உலர் சிலர் கண்டகர். சில பேருக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கும். அந்த கொடையாளிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்களாம். எப்போ அவங்களுக்கு வளம் இருந்த காலத்துல எல்லாருக்கும் கொடுத்தது போக அவர்களுக்கு ஏழ்மை நிலை வந்ததுக்கு பின்னாலையும் சிலருக்கு உதவி செய்யறது நிறுத்த மாட்டாங்களாம். ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுத்த இடத்துல 10 ரூபாயாவது கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். அப்படிங்கிற அந்த கொடைத்தன்மையினுடைய உடையவர் அவன் நம்மளை வெற்றி பெற்று விடுவான் என்று தெரிந்தால் கூட அந்த வில்படை வீரருக்கு என்ன பண்ணுவாங்களாம், வாளை எடுத்து நீ போர் செய் என்று கொடுப்பார்கள். ஏன்னா அவர்கள் பண்பிலே சிறந்தவர்கள், கொடைப்பண்பு உடையவர்கள். அப்படிங்கிறத அந்த கொடைப்பண்பு உடையவர்கள் ஏழ்மையான காலத்தும் எப்படி கொடுப்பார்களோ அதை போல இந்த வீரர்கள், முற்படை வீரர்கள் வில்லை இழந்தாலும் அவர்களுக்கு வாள் கொடுத்து போர் செய்ய சொல்கிறார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை பெற்றார். ஒரு பெரிய செல்வந்தர் நிறைய புலவர்களுக்கு அள்ளி எள்ளு கொடுப்பாராம். ஒரு முறை அந்த ஊருக்கு பல வருடங்களுக்கு முன்னால வந்த புலவர் ஒருத்தர் திரும்ப வரார். வந்த உடனே அப்படியே அந்த வண்டிக்காரர் இடத்துல கேட்கிறார், குதிரை வண்டிக்காரர், அப்பெல்லாம் குதிரை வண்டி தானே, குதிரை வண்டிக்காரர்கிட்ட கேட்கிறார். குதிரை வண்டிக்காரர்கிட்ட பேசிட்டு அப்போ அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது வந்து அப்போல்லாம் அந்த மாதிரி போக்குவரத்து இருக்கும்போது அங்கே இறங்கி அங்கேருந்து உள்ள ஒரு ஊருக்கு போகணும்னா குதிரை வண்டியில் தான் போகணும். இந்த ஊருக்கு போகணுன்னா 5 ரூபா கொடுங்க அப்படிங்க. என்னப்பா இப்படி வேலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தரேன் வா அப்படி என்னை கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வண்டிக்காரர் கூட்டிகிட்டு போகிறார். போய்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படியே பேச்சு, டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வருவாங்களே. அப்போ நம்ம இன்னைக்கு வண்டியில் போகும்போது டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துருவாங்க. ஒரு புலவர் வந்து என்ன செய்கிறார், அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றார். அப்போ இந்த ஊரில் இவ்வளோ பெரிய செல்வந்தர் இருந்தார், அவர்லாம் எத்தனையோ முறை எனக்கு வந்து இவ்வளோ பொருள் உதவிலாம் செஞ்சுருக்கா, அவர் செஞ்ச உதவியில் தான் இன்னைக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்லாம் சொல்லிகிட்டே வரார். அப்படியே கேட்டுட்டு வந்தவன் குதிரை வண்டிக்காரர் என்ன பண்ணுறான், அவரை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறான். எப்போ என்னப்பா 5 ரூபா கேட்டால் வாங்காமையே போகிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்கிறானா, நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டு பேசிட்டு வந்தீங்க இல்லையா, எங்கள் அப்பா தான் ஒரு பெரிய செல்வந்தர்னு, எங்களோட சொத்தெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து குதிரை வண்டி ஓட்டி உழைச்சிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார் கொடுத்தது திரும்ப வாங்கக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா கொடுத்ததுனால தானே நீங்கள் வாழ்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கினா எங்கள் அப்பா கொடுத்த காசை நான் திரும்ப வாங்கின மாதிரி ஆகிடும், நீங்களே வச்சுக்கிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் அந்த கொடை மரபு அப்படிங்கிறது வள்ளல் தன்மை உடைய காலத்தில் மட்டும் இருக்காது, அந்த ஏழ்மை நிலையிலையும் அவர்களுடைய அந்த கொடுக்கின்ற பண்பு என்பது மாறாமல் இருக்கும். அப்படிங்கிறத இந்த நிலையில நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி அந்த காட்சியை காட்டி சான்றாக நமக்கு காட்டி இந்த போர் வீரன் என்ன செய்கிறான், விற்படை வீரன் அந்த வில்லை இழந்த எதிர் போராளிக்கு தன்னுடைய வாளை கொடுத்து போர் செய் என்று சொல்லுகின்றான் என்கின்ற காட்சியை இங்கே காட்டுறார். அடல் முனை மறவர் மடிந்தவர் அலர் முகம் உயிர் உள என்று உருபடர் சிறை சுளவு கருங்கொடி படர்வன சுழல்வன துன்றலில் விடு சுடர் விழிகள் இரும்பு செய் விளைஞர்தம் உலையின் முகம் பொதி புடை மிடை கரியடை தங்கிய புகை விடு தளலை நிகர்த்தன. இந்த போர்க்களத்துல இந்த காட்சியை ஒவ்வொன்றா காட்டிட்டு வர்றாரு இல்லையா. வாளோடு வாள் போரிட்டவன் ஒருத்தன் மார்பிளை குத்தி இறந்து போகும்போது எதிரில் இருக்கிற மார்பிளையும் வாளை வீசி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அடுத்து இந்த வேல்படை வீரர்கள் 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிர் குத்தி கொண்டு அப்படியே நிற்கிறார்கள். இன்னும் சில போர் வீரர்கள் என்ன பண்ணலாம், இறந்து போகும்போது அப்படியே கண்ணை திறந்துட்டு அந்த போர்க்களத்துல கண்ணை திறந்து கொண்டே இறந்து போய் நிற்கிறாங்க. அப்படியே இதை உடனே அதை சுற்றி இருக்கிற வண்டுகள், ஏன்னா என்னதான் கண்ணை முழிச்சிட்டு இருந்தாலும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த இயல்பு மாறி இருக்கும் இல்லையா. நம்ம சூடு இருந்தாதான் பக்கத்துல ஒரு பறவை வருதுன்னா இந்த உடல் சூடு இருக்கும்போது என்ன செய்யும், இது உயிர் உள்ள மனிதன் அப்படின்னு விலகி போயிடும். அப்படி இல்லாத நிலையில அந்த சூடு குறைந்து இருக்கும்போது என்ன பண்ணுது, ஏதோ பிணம் போல இருக்குன்னு கிட்ட வரக்கூடிய கழுகுகள் அவர்களுடைய கண்கள், அந்த தீ உமிழும் கண்கள், ஏன்னா சண்டை போடும்போது அவ்வளோ ஆக்ரோஷமா
கண்ணுல கோபம் கொப்பளிக்க அவங்க 2 பேரும் சண்டை போட்டு போய் இறந்து போயிருக்காங்க. அந்த கண்ணு திறந்தே இருக்கான். அப்படி திறந்தே இருப்பதை பார்க்கும்போது இவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த பறவைகள்லாம் திரும்ப அவங்க மேல உட்காராம வட்டமடித்து நிற்கின்றது அப்படின்னு அது போல இருக்கக்கூடிய காட்சியையும் நம்ம இந்த போர்க்களத்துல பார்க்கிறோம் என்று சொல்கிறார். தின்படை வயவ பிணம்படு செங்கலம் அதனிடை முன் சில புண்படு வழி சொரியும் குடர் பொங்கிய கழுகு வருந்தொடு கொண்டு எழுபொழுதிலும் முன் செயல் குன்றுதல் இலர் தலை நின்றனர் விண்படர் கொடிவிடு பண்பையில் விஞ்சையர் குமரரை வென்றனர். இப்ப என்னவா, குடல் சொரிந்து வாளால வெட்டுப்பட்டு குடல் சொரிந்து 2 போர் வீரர்கள் அப்படியே இந்த பக்கம் விழுந்து கிடக்கிறாங்க. என்ன பண்ணுது, ஒரு பெரிய கழுகு 2 இந்த பக்கத்து போர் வீரனை ஒரு கழுகு தூக்கிச்சு, இந்த பக்கத்து போர் வீரனை ஒரு கழுகு தூக்கிச்சு. இப்படி 2ம் தூக்கிட்டு போகும்போது மயக்கத்துல இருந்த 2 பேரும் முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சதுனால திரும்ப இவன் நிற்கிறான். உடனே கையில இருந்த வாழை எடுத்து அவன் சண்டை போடுறாங்களாம். 2 பேரும் பறந்துட்டே சண்டை போடுறாங்களாம். எப்படி கழுகு 2 பேரையும் செத்து போயிட்டாங்கன்னு தூக்கிட்டு போகும்போது மயக்கத்திலிருந்து விழித்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு 2 பேரும் தாம் முன்பு என்ன செய்கிறார்களா, குன்றுதல் இன்றி முன் செயல் குன்றுதல் இன்றி தலை நின்றனர் இளர் தலை நின்றனர் விண்படர் கொடிவிடு பண்பையில் விஞ்சையர் குமரரை வென்றனர். 2 தேவர்கள் வான்ல பறந்து பறந்து சண்டை போடுற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப எவ்வளவு பெரிய அந்த போர்க்கள காட்சியை காட்டுகின்றார். இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வெம்முனையில் வீடிய பின் வீடாது மிக்கொழிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்முனையில் ஏனாதிநாதர் செயிர்த்து எழுந்தார். இப்படியெல்லாம் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிற போது தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் பின்தள்ளி விட்டு தான் முன்னாக வந்து ஏனாதிநாத நாயனார் வேகமாக போர் செய்து கொண்டிருக்கிறார். வெஞ்சினவாள் தீ உமிழ வீரக்கழல் கழிப்ப நஞ்சனி கண்டற்கு அன்பர் தாம் எதிர்ந்த ஞாட்பின்கள் எஞ்சி எதிர் நின்ற இகழ்முனையில் வேளுளவர் தம் சிரமும் தோல் உரமும் தால் உரமும் தான் துணித்தார். இப்ப இந்த போர்படை வீரர்களுக்கு எதிரில் எல்லாரும் நீங்களாம் பின்னால போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிக வேகமாக முன் சென்று வருகிறார் நம்முடைய ஏனாதிநாத நாயனார். அப்படி முன்னால் சென்று வருகின்ற போது அவர் எதிர்த்து எங்க போறாரோ அந்த போற இடத்துல எல்லாம் அப்படியே குத்து குத்தா எல்லாரும் விழுந்துகிட்டே இருக்காங்க. என்ன செய்யறார், நஞ்சனி கண்டற்கு அன்பர்தாம், நஞ்சை அணிந்த கண்டத்தை உடைய சிவபெருமானுடைய அன்பராகிய ஏனாதிநாத நாயனார் உள்ள நுழைஞ்ச ஞாட்பின்கண் எதிர்ந்த ஞாட்பின்கண் அப்படி அவருக்கு எதிர்பட்டவர்கள் எல்லாம் எஞ்சி எதிர் நின்ற இகழ் முனையில் வேளுளவர் தம் சிரமும் தோல் உரமும் தால் உரமும் தான் துணித்தார். அப்ப அவங்க தலையெல்லாம் வெட்டி வீசிக்கொண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம சொல்லணும்னா உங்களுக்கு அந்த போர்க்கள காட்சிய பாகுபலியில பார்த்தீங்கன்னா எப்படி பிரபாஸ் போற இடத்துல குதிரை போற பக்கம்லாம் தலையை சீவி எழுந்து போயிட்டே இருக்க மாதிரி எதிரில் யாரும் இல்லாம ஏனாதிநாத நாயனார் சென்று நுழைகிற இடமெல்லாம் எதிரி படை அப்படியே சின்ன பின்னமாகி உருக்குலைந்து எதிரில ஒரு இல்லாம போய்கிட்டு இருக்கிறார். தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாளில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போலாயினார். அவருக்கு எதிரில் வந்தவங்க எல்லாம் அவரால் கொல்லப்பட்டார்கள். யாரு, அதிசூரனுடைய போர் வீரர்கள் யாரெல்லாம் ஏனாதிநாத நாயனாருக்கு முன்னால வந்தாங்களோ அவங்கெல்லாம் கொல்லப்பட்டார்கள். மற்றவெல்லாம் இவருடைய வீரத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடுறவெல்லாம் எப்படி அதற்கு சான்று காட்டுறா இருப்பாருங்க. தெய்வ சேர்க்கல இந்த ஓமை ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு பேசினாவே பல வருஷம் சேக்கிழார் கட்டக்கூடிய ஓமை. முன்ன என்ன சொன்னார், கொடுத்து கொடுத்து கொடைத்தன்மையில பழகியவங்க ஆமா வறுமை வந்த பின்னாலும் கொடுப்பாங்க. அதை எதுக்கு சொன்னார், வில்லு இழந்து போய் நிக்கிற வீரனிடத்துல வாளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எதிர்ப்படை வீரனை காட்டும் போது அதை சொன்னார்.
இங்க என்ன சான்று காட்டுறார்? நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில், ஒரு இறைவனை அணுகுன்ற மெய் உணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னா அப்ப மற்ற குற்றங்கள்லாம் எப்படி விலகி தெரிச்சு ஓடுமோ அதை போல ஏனாதிநாத நாயனாருடைய பால் முன்னால் நிற்க முடியாம என்ன பண்றாங்களா, மற்றவர்கள் எல்லாம் தெரித்து ஓடுகிறார்கள். நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். எப்படி மெய்நெறிக்கு வந்த பின்னால நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குற்றமெல்லாம் நீங்கி போகுமோ, எப்படி விலகி ஓடுமோ அதை போல அவர்களெல்லாம் ஓடினார்கள். இந்நிலைய வெண்கலத்தின் ஏற்றழிந்த மானத்தால் தன்னுடைய பல்படைஞர் மீண்டார் தமை கண்டு மின் ஒளி வால் வீசி விரல் வீரர் வெம்புலியேறு அன்னவர்தம் முன் சென்று அதிசூரன் நேரடர்ந்தான். இப்ப இவனோட படை வீரர்கள் எல்லாம் தோத்து போகிறத பார்த்து அதிசூரன் என்ன பண்றான்? ஏனாதிநாத நாயனார் மற்றவர்களை எல்லாம் விலக்கி விட்டு ஏனாதிநாத நாயனாருக்கு முன்னால வருகிறான். அவனுக்கு ஏற்றழிந்த மானத்தால், ஐயோ இப்படி நம்மளோட வந்தவெல்லாம் இப்படி விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறானே அவன் முன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றழிந்த மானத்தால் தன்னுடைய பல்படைஞர் மீண்டார் தமை கண்டு, எல்லாம் புறமுதுகிட்டு ஓடி வருவதை கண்டு மின் ஒளிவால் வீசி விரல் வீரர் வெம்புலி ஏறு அன்னவர் தம் முன் சென்று அதிசூரன் நேரடர்ந்தான். அதிசூரனே வந்து அவரிடத்துல போர் செய்கிறான். மற்றவர்தம் செய்கை வடிவால் ஒளி காண சுற்றி வரும் வட்டலையில் தோன்றா வகை கலர்ந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படை பிழைத்து பொட்டடம் தோல் வீரருக்கு உடைந்து புறகிட்டான். இப்போ மாணவர்கள்லாம் தோத்துட்டே வராங்கன்ட்டு ஆசிரியர் உள்ள யாரு? அதிசூரன். நம்ம கிட்ட கத்துக்கிட்டோம் தான் நாமளே போய் அவரை வெற்றி கொள்ளலான்னு வேகமாக ஏனாதிநாத நாயனார் இடத்துல போர் செய்ய வருகிறார். அப்படி வந்த உடனே அவருடைய அந்த வட்டி வால் ஒளி வேகமா சுழட்டும் போது அப்படியே வட்டமாக பெறுகிறது. அந்த ஒளிக்கு உள்ள நுழைஞ்சு இவருடைய வாளால் வீசும் பொழுது தொன்றா வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படை பிழைத்து அவருடைய கையில் இருந்த வாளும் தப்பி போய் ஓங்கி அடிச்சதுல ஏனாதிநாதர் அடிச்சதுல கையில இருந்து வாள் பறந்து ஒரு பக்கம் போய் விழுந்துருச்சு. அவர் வீசுகின்ற போது எப்படியே தப்பிச்சு புத்தடம் தோல் வீரருக்கு உடைந்து புறகிட்டான். அவர் இடத்துல திரும்ப போர் செய்ய முடியாம இவனும் புறமுதுகிட்டு ஓடுகின்றான். அப்படி ஓடி வந்த உடனே போன அதிசூரன் போரில் அவர்க்கு அழிந்த மானம் மிக மீதூர மண்படுவான் கண்படான் ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து அளவந்தே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். இப்படி போன அதிசூரன் போரில் அவர் கழிந்த மானமிக மீதூர அப்படி போர்ல தோத்து புறமுது விட்டு ஓடி வந்தது அவனுக்கு அப்படியே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. மண்படுவான் கண்படான், அப்படி தலையில படுத்திருக்கான், ஆனா தூக்கம் வரல. பல இடங்கள புதிதாக ஒரு இடத்துல போனோம்னா மனசுல குழப்பம் இருந்துட்டே இருந்தா என்ன வராது? தூக்கம் வராது. மண்படுவான் கண்படான், தூக்கம் வரல. ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து அன்னைக்கு இரவு முழுக்க என்ன செய்யலாம் யோசிச்சுட்டே இருக்கான். என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்படி யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய அவன் என்ன செய்யலாம்? கடைசியா சிந்தித்து அளமந்தே எந்த வகையில அவரை வெற்றி கொள்வது யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப கடைசியா வேற எந்த வகையாலும் இவரை வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். அப்ப இவரை வஞ்சனையால் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சேட்டாரும் கங்குல் புலர்காலை தீயோனும் நாட்டாரை கொள்ளாதே நாம் இருவேம் வேறு இடத்து வாழ்த்தாயம் கொள் போர் மலைக்க வருக என கோட்டார் பூந்தாரார்க்கு சொல்லி செலவிட்டான். போய் சொல்றான், வஞ்சனையால் தான் இவரை வெற்றி கொள்ள வேண்டும்னு முடிவு செய்த அதிசூரன் என்ன செய்யறான்? புலர்காலை விடியறதுக்கு முன்னாலே அவர் வீட்டுக்கு போய் நாட்டாரை கொள்ளாதே. இப்ப
இப்போ இந்த படை வீரர்கள்லாம் எப்படி இறந்து போனாங்கன்னு நம்ம இந்த போர்க்கள காட்சியை பார்த்தோம் இல்லையா? ஏன் நாம 2 பேர் சண்டை போடுறதுக்காக இத்தனை பேர் உயிரை கொடுத்து போர் செய்யணும்? அதனால அது வேண்டாம். நாட்டாரை கொல்லாது நாம் இருவரும், நாம 2 பேரும் வேறு இடத்து, ஒரு தனி இடத்துல. ஏன்னா போர்க்களத்துக்கு கூட விஷயம் தெரிஞ்சு போயிருது இல்ல, போன முறையே பார்த்துட்டான். இவன் ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தான். அவர் கிளம்பி வந்தவுடனே 2 பக்கமும் சேர்ந்துட்டாங்க. இப்போ போர்க்களத்துக்கு இவர் போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கூட வந்துடுவாங்க. அப்போ இவன் கொல்ல முடியாது அப்படிங்கிறனால நேரத்தில் போய் வேற ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறேன், அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தாயம் கொல் போர் மலைக்க வருக என. இந்த வாழ்த்தாயம் யார்? வாழ்படை பயிற்சி, அந்த படைப்பயிற்சி செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்வது என்பதற்குரிய போரை நாம் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுகிறான் ஏனாதிநாதனிடத்துல அதிசூரன். இவ்வாறு கேட்டலுமே ஏனாதிநாதனார் அவ்வாறு செய்தல் அழகுது என அமைந்து கைவால் அமர் விளைக்க தான் கருதும் அக்களத்தில் வெவ்வால் உறவோல் வருகை என மேற்கொள்வார். சரிப்பா, நான் அங்கே வந்துடுறேன். இந்த இடத்துல நம்ம 2 பேரும், ஏன்னா பெரிய போர்க்களத்தில் போய் 2 பேர் போர்க்களம் செய்யறதுக்கு போய் பெரிய போர்க்களம் தேவையில்லை, ஒரு சின்ன இடம் இருந்தா போதும். இவ்வாறு கேட்டாலுமே ஏனாதிநாதனார் சரி அவ்வாறு செய்து அழகிது. சரிப்பா நீ சொல்றது சரிதான். கைவால் அமர் விளைக்க தான் கருதும் மக்களத்தில். சரி, நீ அங்கே அந்த சின்ன கிரவுண்ட் இருக்குல்ல, நம்மளால் போவாங்க 20 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறோம், ஒரு பெரிய கிரவுண்டு. இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கிரவுண்டு. 2 பேர் மட்டும் தனித்தனியாக பால் போர் விளையாடணும், அதுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். இப்படி எப்படி நம்ம விளையாடுறோமோ அந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் இவங்க 2 பேர் மட்டும் போர் செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சுற்றத்தார் யாரும் அறியா வகை ஏன்னா இப்ப சத்தம் போட்டுக்கான பின்னாலே எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடர்வால் பொற்பலகையும் தாமே கொண்டு புறம் போந்து மற்ற அவன் முன் சொல்லி வர குறித்த அக்களத்தே பற்றலனை முன்வரவு பார்த்து தனி நின்றார். அப்ப இவர் தனியா போர்க்களத்துக்கு புறப்பட்டு எந்த ஓசையும் செய்யாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதுவும் கேட்காதவாறு இவர் புறப்பட்டு தனியா அந்த எங்க போர் செய்யணும்னு முடிவெடுத்து இருக்கிறாங்களோ அந்த இடத்திற்கு ஏனாதிநாத நாயனார் வந்து சேருகிறார். வந்துட்டார். வந்த உடனே தீங்கு குறித்து அழைத்த தீயோன் இங்கே சொல்லிட்டார். எதுக்காக கூப்பிட்டார்? வஞ்சனையால் இவரை வெல்ல வேண்டும் என்று. தீங்கு குறித்து அழைத்த தீயோன் திருநீறு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கு அவரும் தீங்கிழையார் என்பது அறிந்தானாய் பாங்கில் திருநீறு பண்டு பயிலாதான். அடுத்த பாட்டு. வெந்நீரு நெற்றி விரவப்புறம் பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு பண்ண சுடர் வால் மணிப்பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரர்க்கு சொன்ன இடம் புகுந்தான். இப்ப என்ன செய்யறான்? இந்த தீங்கு குறித்து அழைத்த தீயோன் அவரை கொல்லணும்னு முடிவு பண்ண இந்த அதிசூரன் என்ன செய்யறான்? திருநீறு தாங்கிய நெற்றியினார் தங்களையே திருநீறு பூசுறவங்க யாரையும் எவ்விடத்தும் ஆங்காவரும் தீங்கிழையார். எப்பவுமே யாருக்குமே திருநீறு பூசியவர்க்கு ஏனாதிநாத நாயனார் தீங்கு செய்ய மாட்டார் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட அதிசூரன். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான். அவன் இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில திருநீரே வச்சது இப்ப வைக்கிறான். வெந்நீரு நெற்றி விரவப்புறம் பூசி, நெற்றியில அப்படியே திருநீரு நல்ல நிறைய பூசிக்கிறான். வெந்நீரு நெற்றி விரவப்புறம் பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு. திருநீர் பூச பெருசு இல்ல. முன்னால அங்க ஒரு அமர்வுல சொன்னார் இல்லையா, உப்பு போட்டிருப்பீங்க. அப்ப என்ன செய்யறா?
உடன் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு. எப்ப நெற்றியில திருநீர் பூசிட்டோமோ அப்ப உள்ள என்ன இருக்கக்கூடாது? வஞ்சனை இருக்கக்கூடாது. திருக்கூட்ட சிறப்புல பார்த்தோம் இல்லையா? பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். பூசு நீர் போல் நீர் பூசினாவே உள்ளம் என்னவா இருக்கணும்? புனிதமாக இருக்க வேண்டும். பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். ஆனா இவன் எப்படி இருக்கான்? புறத்துல நீர் பூசிருக்கான், அகத்துல என்ன இருக்கு? வஞ்ச கருப்பு உடன் கொண்டு. வண்ண சுடர்வால் மணிப்பலகை கை கொண்டு, கையில கேடயத்தை எடுத்துக்கொண்டு வாழையை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். இங்க வாங்கன்னு சொல்லி சொன்னான் இல்லையா? அந்த இடத்துக்கு அவன் போய் சேர்கிறான். வென்றி மடங்கள் விடக்கு வர முன்பார்த்து நின்றால் போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பளவும் தின்பலகையால் மறைத்தே முன் தன் வீரர்க்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான். என்ன செய்யறானா? அங்க தனக்கு வரக்கூடிய இரையை எதிர்பார்த்து ஒரு சிங்கம் எப்படி காத்துட்டு இருக்குமோ அப்படி ஏனாத நாயனார் அங்க காத்துட்டு இருக்கார். யாருக்காக? அதிசூரன் வர வேண்டும் என்பதற்காக இவர் முன்னால போய் ஏனாதிநாத நாயனார் காத்து கொண்டிருக்கார். எப்படி சிங்கம் இரையை பட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறதோ அப்படி பாயறதுக்கு தயாரா நின்றுட்டு இருக்கார். அப்போ இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கேடயத்தால, கேடயத்தை எப்படி பிடிப்பாங்க? இப்படிதான் பிடிச்சிருக்கணும். இந்த கையில வாள், இந்த கையில கேடயம் இப்படி பிடிச்சிருக்கணும். ஆனா அதிசூரன் எப்படி பிடிச்சிருக்கானா? கேடயத்தை இப்படி பிடிச்சிருக்கானா. எப்படி? முகத்தை மறைச்சு பிடிச்சிருக்கான். ஏன் முகத்தை மறைச்சு பிடிச்சிருக்கான்? திருநீர் பூசியிருக்கான் முதல் முறையா. நமக்கெல்லாம் முதல் முறையா திருநீர் பூசும் போது யாரு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு அந்த படத்துல சரி ஒரு சட்டையை கழிச்சு கொடுத்துருவான். முதல்ல இப்படி வருவான், அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக அப்படின்ட்டு வர மாதிரி இவன் முதல்ல திருநீர் பூசுறதுனால அது ஒரு. இன்னொன்று, திருநீரை அவர் பார்த்துட்டாருன்னா ஒருவேளை போர் செய்யாமல் போயிட்டா என்ன பண்றது? அவரை கொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினாலையும் அப்படி வச்சுக்கிட்டு எப்படி போறானா? தின் பலகையால் மறைத்தே முன் தன் வீரருக்கு எதிரே முண்டான் மரம் பூண்டான். அப்படி வரும். அடல் விடையேறு அன்ன என்ன அடர்த்தவனை கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் குடர் பெயர்ந்த மாட்டான் பலகை புறம்போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டார். ஓ, அந்த கடையவன், கடையவன்கிற சொல்ல எங்க பார்த்திருக்கோம்? திருவாசகத்துல கடையவன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். கடையவன்னா எல்லாருக்கும் கடைப்பட்டவன், கீழானவன் அப்படிங்கிற அந்த பொருள்ல அவர் கையாளுகிறார். அப்படி கடையவன் கீழ்மை தரம் உடையவன். ஏன் அப்படின்னா வஞ்சனையால் இவரை வெல்ல வேண்டும் என்று நினைத்ததனால அவன் என்ன பண்ணான்? பெரிய போர் வீரனாக இருந்தாலும் வஞ்சனையை நெஞ்சில வைத்ததனால அவன் கீழ்மைத்தன்மை உடையவனாக ஆகிறான். அப்படி கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீர் தாம் கண்டார். அவனோட நெற்றியில் அப்படி என்ன செய்கிறார்? மிக வேகமாக வால்படை செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற போர் மாதிரி நின்றுட்டு செய்ய முடியாது. வால் வீசுகின்ற போது சுத்தி சுத்தி தான் அப்படியே சண்டை போடுவாங்க. அந்த பழைய காலத்துல பிள்ளைங்களாம் அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி என்ன பண்றான்? இந்த நம்ம 2 பேரும் வால் சண்டை போடுறான். அப்படியே சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு அப்படி பறந்து பறந்து சண்டை போடுறது, வால் சண்டை போடுது. அப்படியே கீழே இருப்பாங்க, தரத்த மாடி மேலே ஏறி அங்கே சண்டை போட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்து சண்டை போட்டு அப்படி அந்த வால் சண்டை 2 பேரும் அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அடர்த்தவனை கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாத. அப்படி காலை மாத்தி மாத்தி வைக்கிற ஒரே இடத்துல நின்று வால் வீச முடியாது. அப்ப எதிரி எந்த பக்கம் நகர்றானோ இல்ல அவனை நகர விடாம இந்த வாளையும் கேடயத்தையும் கொண்டு அவனிடத்துல போர் செய்யணும். அப்படி சரியாக அதிசூரனை கொல்லக்கூடிய அளவிற்கு காலை நகர்த்தி வாழ வேகமா வீச முற்படுகிறார்.
அப்படி உட்படும் போது இவன் என்ன பண்றான், அது வரைக்கும் பலகையை இப்படி பிடித்திருந்த அதிசூரன் அப்படியே பலகையை விளக்குறான். விளக்குன உடனே என்ன தெரியுது, திருநீரு தெரிகிறது. படையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார். கண்ட பொழுது கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியாராயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறி வழி நிற்பேன் என்று. கெட்டேன், இவர் திருநீர் பூசி விட்டார். இதற்கு முன்னதான் சொன்னார், முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன். இதுவரைக்கும் திருநீரே பூசாத அதிசூரன் என்ன செய்கிறான், திருநீர் பூசி. வேறு இனியன் இதுவரைக்கும் பூசல, இப்ப பூசி இருக்கான். அப்ப அவருக்கு தெரியாதா என்ன காரணத்தினால பூசி இருக்கிறான்னு. ஆனாலும் நீ பொய்யா பூசி இருக்கிற, உன்னை விடமாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லல. என்ன நினைக்கிறார், அண்டர்பிரான் சீரடியாராயினார். எப்ப நெத்தியில திருநீர் முழுக்க பூசிட்டாரோ அப்பவே என்ன ஆயிட்டார், சிவபெருமானுக்கு அடியவர் ஆகிவிட்டார். அண்டர்பிரான் சீரடியாராயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று என்ன செய்கிறார். இவர் கொள்கை, இவருக்கு என்ன கொள்கை, அதிசூரனுக்கு என்ன கொள்கை, ஏனாதிநாதரை கொல்லணும். அப்போ இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன். அப்போ அவர் என்னை கொல்லணும்னு நினைச்சு வந்துட்டார், அவர் என்னை கொல்லும்படியாக நான் நிற்பேன் என்று ஏனாதிநாத நாயனார் இங்கே முடிவு செய்கிறார். முடிவு செய்த உடனே அடுத்த பாடல் பாருங்க. கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார். என்ன செய்யறாரா, சரி நம்ம தான் போர் செய்ய போறது இல்லையே, அதனால அவர் சொன்ன அவர் நம்மளை கொல்லட்டும்னு சொல்லிட்டு இந்த கைப்பலகை, கைவாளுடன் பலகை, அந்த வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். அப்படி செஞ்சுட்டு, ஆனா அதை செய்யலையாம். நம்ம ஒன்று நினைச்சா செஞ்சுருவோம், நினைத்ததை முடிப்பவன் நான். என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சிடணும். அப்போ செய்யணும், ஆனா செய்யலையா. ஏன் செய்யல, ஒரு அடியார் உன்னை நினைச்சிட்டார், செய்யல. ஏன் செய்யல, தெய்வ சேக்கிலர் காட்டுறார். நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று இரும்பலகை நெய்வாளுடன் அடர்த்து நேர்வார் போல நேர் நின்றார். அப்ப என்ன சொல்லுவாங்களா, நல்லா நினைவு வச்சுக்கங்க, திருநீர் பூசுறதோ ருத்ராட்சம் போடுறதோ பெருசு இல்ல. எப்படி நடந்துக்கணும், நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு. நிராயுதபாணிய ஒரு சிவனடியார் கொன்னுட்டாருன்னு உலகம் பழித்து சொல்லும். அதிசூரன் கொண்டான்னு சொல்லாது, என்ன சொல்லும், சிவனடியார் இப்படி நிராயுதபாணிய கொன்னுட்டாருன்னு சொல்லிடும். ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன்னா கங்காதரன் இப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லாது, என்ன சொல்லும், இந்த சிவனடியார் பட்டையும் கொட்டையும் போட்ட ஆளுங்களே இப்படி தயார் இருப்பாங்க அப்படின்னு நம்மளை ஒட்டுமொத்தமா நான் செய்த தவறு என்னவாக மாறும். ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் சென்று சார்ந்து விடும். அதனால எப்படி இருக்கணும்னா அவ்வளவு கவனமாக இருக்கணும். நீரு பூசிட்டா மட்டும் போதாது, எந்த ஒரு தீங்கும் செய்யும் போது என்ன சொல்லுவாங்க, சிவனடியார் பணத்தை வாங்கி கொடுக்காமட்டா அப்பதான் தெரியாதா, பட்டையும் இப்படிதான் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு. நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், தனிப்பட்ட தவறுகள் எப்போ நாம திருவேடத்துக்கு உள்ள வந்துட்டோமோ அப்பவே அது தனிப்பட்ட தவறாக பார்க்கப்படாது. உலகத்தாரால் ஒட்டுமொத்த சிவனடியார்களுடைய தவறாகத்தான் பார்க்கப்படும். அதனால என்ன செய்யணும், செய்கின்ற பணியிலையும் சரி
நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லா வகையான விஷயங்களையும் என்னவா இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிராயுதரை கொன்றார் எனும் தீமை இதாமை வேண்டும் இவர்க்கு என்று இரும் பலகை நெய்வால் உடன் அடர்த்து நேர்வார் போல் நின்றார். அப்ப சண்டை போடுற மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறார். யாரு? ஏனாதிநாத நாயனார். ஏன்னா கையில வாளும் கேடயமும் இல்லாத நிலையில அதிசூரன் இவரை குத்தி கொன்றால் ஒரு சிவனடியார் நிராயுதபாணியை கொன்று விட்டார் என்று இந்த உலகம் அதிசூரனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அடியார்களையும் குறை பேசும். அதனால அடியார்களுக்கு அந்த தீங்கு நம்மால் அவச்சொல் நம்மால் நேரக்கூடாது என்று அப்படி போர் செய்வதை போல என்ன செய்கிறார் என்றார் பிடிக்கிறார். அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார். அப்போ அந்த தொண்டருடைய உள்ளம், யாருடைய உள்ளம்? ஏனாதிநாதனாருடைய உள்ளம். அவன் தான் கொள்ளணும்னு நினைச்சா கொண்டு போறான் அப்படின்னு அந்த நிலையும், அப்படி நின்னாலும் நிராயுதபாணியை கொன்றார் அப்படின்ற தீமை வரக்கூடாதுன்னு சொல்லி கையிலே அந்த கேடத்தையும் வாளையும் வைத்து கொண்டு நிற்கிறார்னா அவருடைய உள்ளம் ஆர் அறிவார். அந்த உள்ளத்தை திருவுள்ளம், சாதாரண உள்ளம் இல்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது நல்லவன் வகுத்ததடா. நல்லவன் வகுத்த அந்த உள்ளம் அதை யார் அறிய முடியும் என்று சொன்னால் இறைவன் ஒருவனே அந்த உள்ளத்தை அறிய முடியும். உள்ளம் திருவுள்ளம் ஆரறிவார். முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். பொன்னான்னு சொல்லல, அதான் பாருங்க தெய்வ செக்கிழார் பெருமான் இதற்கு மங்கள வழக்குன்னு பேரு இலக்கணத்துல. செற்றாரை துஞ்சினார் என்று சொல்லல். அவனை சிவலோக பதவி அடைந்தார். அவன் சிவலோகத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் யாருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு மரபு கருதி சிவலோகம் சேர்ந்தார், சிவ பதவி அடைந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லாம மங்களமாக அவர் சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், ஆச்சாரியன் அடி சேர்ந்தார். வைணவத்தில் சொல்லுவாங்க பரமபதம் அடைந்தார்னு போனதோட ஆச்சாரியன் அடி சேர்ந்தார். குருவுக்கு அவ்வளவு மரியாதை. ஆச்சாரியன் அடி சேர்ந்தார் அப்படின்லாம் குறிப்பிடக்கூடிய மரபு உண்டு. அப்போ இறந்து போனார், செத்து போனார் அப்படின்னு சொல்றதை விட இப்படி மங்களமாக சொல்லுதல் வழக்கு அப்படிங்கிறதுனாலையும் ஒரு அடியாரை பார்த்து அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதாலும் தெய்வ செக்கிழார் என்ன செய்கிறார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். அவன் என்ன நினைச்சு வந்தானோ அதை செய்து விட்டான். இன்னின்ற தன்மை அறிவார் இவர்க்கு அருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வழி நின்றார். பெருமான் என்ன செய்கிறான், மாநிலை தோன்றி காட்சி அளிக்கின்றார். மற்றினி நாம் போற்றுவது என், இனிமேல் நாம என்ன ஏனாதிநாத நாயனாரை போற்றி சொல்வது, வானோர் பிரான் அருளை பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்தருளி உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பு அருளி பொற்றொடியால் வாகனார் பொன்னம்பலம் அடைந்தார். நீ நாம் போற்றுவது என்ன சொல்லி அவருடைய பெருமையை சொல்ல முடியும்? வானோர் பிரான் அருளை, சிவபெருமானுடைய அருளை பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்தருளி. எதனால? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றினால் பாசத்தை அறுக்கிறார் பெருமான். நீலகண்டருக்கு ஓடு கொடுத்து அழித்தார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தார் இல்லையா. ஏற்பகைய நாயனாருக்கு மனைவியாரை கேட்டு வந்தார். இளையான்குடிமாற நாயனாருக்கு அமுது கேட்டு வந்து சோதி வடிவமாக காட்சி கொடுத்தார். வறுமை கொடுத்து அமுது கேட்டு வந்து நின்றார். அதே போல மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவனடியார் திருவேடத்துக்காக உயிர் துறந்தவர். இவர் திருநீற்றுக்காக உயிர் துறந்தவர். திருவேடம் என்பது திருநீரு, கண்டிகை, சிகை. திருநீரு என்பது மற்ற இரண்டும் இல்லைனால் திருநீரு மட்டும், வெறும் திருநீரு. திருநீரு மட்டுமே அணிந்தவர்க்காக, அவர் திருவேடத்தில் இருந்தவர்காக, முனிவர் வேடத்தில் இருந்தவர்கள் மெய்ப்பொருளார் உயிர் கொடுக்கிறார். இங்க அவர் எப்படி தத்தா நமர் அப்படின்னு
அவர் நம்முடையவர், அவரை பத்திரமாக போகவுடன் சொன்னதை போலவே இவர் என்ன செய்கிறார்? நிராயுதபாணியை கொன்றார் என்னும் தீமை இவருக்கு வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்? அப்படியே பாலையும் கேடயத்தையும் வைத்துக் கொண்டு போர் செய்பவரை போல நிற்கிறார். அப்படிப்பட்ட தன்மை உடைய அந்த பெருமக்களை பற்றலர்தம் கைவாளால் பாசம் மறுத்தருளி அமரேந்தி நாயனாருக்கு அந்த துளையே என்னவா மாறுது? அவருக்கு பிறவி என்கின்ற அந்த சேரை கழுவுகின்ற நீராக அந்த துறாக்கோளே நின்றது என்பதையெல்லாம் காட்டுறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் அருள் செய்த பெருமான் உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பருளி, எப்போதும் என் பக்கத்திலே பிரியாம இருப்பப்பா என்று சொல்லி அருள் செய்து கொற்றுடியால் வாகனார் பொன்னம்பலம் அடைந்தார். பெருமான் அவருக்கு அருள் செய்து அங்கே திரு பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தை சென்றடைந்தார். தம் பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் நிறைஞ்சி உம்பர்விரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பும் நம் பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம். அடுத்து தெய்வ சேக்கலார் பெருமான் சொல்றார், தம் பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் இறைஞ்சி, திருநீற்று சார்பிலே தலை நின்ற ஏனாதிநாத நாயனாருடைய திருவடியை பணிந்து வணங்கி அந்த அருளின் காரணமாக உம்பர்பிரான் தேவர்க்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் காலத்தி உத்தமர் திருக்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கண்ணப்பும் நம்பெருமான் கண்ணப்பநாயனார சொல்றார், கண்ணப்பும் நம்பெருமான். கண்ணப்பும் நம்பெருமான் செய்த பணி, கண்ணப்பநாயனார் செய்த தொண்டு நாம் தெரிந்தவாறு உரைப்பாம். அடியேனுக்கு தெரிந்த வகையிலே நான் இனி கண்ணப்பநாயனாருடைய திரு வரலாற்றை சொல்ல புகுகின்றேன் என்று இந்த பாடலோட ஏனாதிநாத நாயனாருடைய திரு வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து அமைகின்றார் என்ற அளவில இந்த காலை ஏனாதிநாத நாயனாருடைய புராணத்தோடு நாம் திருத்தொண்டர் புராண வகுப்பு, இந்த மாதத்திற்குரிய வகுப்பை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி, இந்த புராணத்திலே எங்களையும் அறியாமல் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களினுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்து அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம்.